ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையாகி பணத்துக்காக சொந்த தாய்நாடான இந்தியாவுக்கு துரோகம் இழைச்சிருக்காரு விஷால் யாதவ். ராஜஸ்தான் சிஐடி உளவுத்துறையால இவர் எப்படி கைது செய்யப்பட்டாரு, இதுவரைக்கும் இவர் என்னென்ன ரகசிய தகவல்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு பகிர்ந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யார் இந்த விஷால் யாதவ் அப்படின்றது தான். விஷால் யாதவ் டெல்லியில இருக்கக்கூடிய கடற்படை தலைமையகத்துல கப்பல் துறை இயக்குநரகத்தில் உயர் பிரிவு எழுத்தரா பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. இவர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேவாரியில் இருக்க புன்சிகா அப்படின்ற பகுதியில் தான் இவர் தங்கிட்டு இருந்திருக்காரு. அங்கிருந்து தான் இவர் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமை அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கு. முதல்ல நம்மளுடைய இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் மிக பெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமா பார்க்கப்படும். இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை தவிர்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல பெஹல்காம் தாக்குதல், அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு நடவடிக்கை அப்படின்னே சொல்லலாம். பெஹல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22 பெஹல்காமில் பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாதிகள் அத்துமீறி நுழைஞ்சு சுற்றுலா பயணிகளில் 26 பேரை சுட்டு கொன்றாங்க. இதுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயமா ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தினாங்க. அதாவது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 9 இடங்கள்ல ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பல பேர் இந்தியாவில் இருந்துட்டே பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இதுல 10க்கும் மேற்பட்டோர் விசாரணை வளையத்துக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு எடுக்கப்பட்டுட்டே வருது. இன்னமும் உளவுத்துறை அதிகாரிகள் யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல தான் இப்ப விஷால் யாதவ் சிக்கியிருக்காரு. விஷால் யாதவ் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே விஷால் யாதவ் ஆன்லைன் கேமுக்கு ரொம்பவே அடிமையாகி இருந்திருக்காரு. அதனால இவருக்கு பணம் தேவை. அதாவது ஆன்லைன் கேம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது பணத்தை வச்சு விளையாடுவோம். ஸோ அதனால இவருக்கு பண தேவை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இவர் சோஷியல் மீடியாலையும் இருந்திருக்காரு. சோஷியல் மீடியாவில் குறிப்பாக ஒரு ஐடி பிரியா சர்மா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தவங்க விஷால் யாதவ் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு பணம் தரேன், நீ அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணணும், முக்கிய நடவடிக்கைகளை எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியா சர்மா ஐடியில் இருக்கக்கூடிய பெண் விஷால் யாதவ் கிட்ட கேட்டிருக்காங்க. இவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்தியாவில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போது என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சோ அதை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் கான்ஃபிடென்ஷியலான நிறைய ரகசிய தகவல்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதன் பிறகு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ், அதாவது என்னென்ன திட்டமிட்டு என்னென்ன நகர்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டுச்சோ அதை எல்லாத்தையும் கூட நுணுக்கமா அவர் அந்த பொண்ணுக்கு சொல்லி இந்த மாதிரி தகவல்களை பரிமாற்றம் செஞ்சிருக்காரு. அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு இவருக்கு பணம் கொடுத்திருக்கு. அதாவது எப்படின்னா கிரிப்டோ கரன்சி வர்த்தக கணக்கு மூலமா USDTல இவருக்கு பணம் செலுத்தப்பட்டிருக்கு. அதே போல விஷால் யாதவினுடைய பேங்க் அக்கவுண்ட்லயுமே இவருக்கு பணம் வந்திருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை எல்லாமே உளவுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிட்டாங்க. அதே போல இவங்களுக்குள்ள நடந்த அந்த சாட்ஸையுமே அவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் ஆனது என்னென்ன கான்வர்சேஷன்லாம் நிகழ்த்தப்பட்டுச்சு, இதில் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கா அப்படின்ற ஒரு தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருது. இதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 10 பேர்ல முக்கியமாக 2 பேர் சோஷியல் மீடியாஸ் மூலமா பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்த விஷயங்களும் கசஞ்சு நம்மளே அதில் நிறைய நியூஸ் எல்லாம் கூட போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு பெண் யூடியூபர் பாகிஸ்தானுக்கு அடிக்கடி போயிட்டு அங்கே நம்மளுடைய இந்தியாவினுடைய நடவடிக்கைகள், இந்தியாவை பற்றின நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்கே ஷேர் பண்ண ஒரு விஷயம். இதே போல் இன்னொருத்தரும் டெலிகிராம் போன்ற ஆப்ஸில் பேருகளை மாறி மாறி சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட இந்த தகவலை எல்லாம் ஷேர் பண்ண விஷயங்களுமே கடந்த காலத்தில் நடைபெற்றுச்சு. இவங்க எல்லாருமே இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளதாக இருக்காங்க. இது போல இந்தியாவுக்கு துரோகம் இழைச்சு
பாகிஸ்தானுக்கு தகவல்களை பரிமாற்றம் செஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்லலாம். இது பற்றின விசாரணையும் தீவிரமடைஞ்சிட்டே போகுது நாளுக்கு நாள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த விஷால் யாதவ் வந்து என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. இவர் வந்து கடற்படை சம்பந்தமா என்ன ஷேர் பண்ணியிருக்காரு, இந்தியாவினுடைய நடவடிக்கைகள், முக்கியமா இந்தியா திட்டம் தீட்டுனா அந்த விஷயங்கள் எல்லாம் இவர் எப்படி ஷேர் பண்ணாரு அப்படின்றதையெல்லாம் நுணுக்கமாகவே உளவுத்துறை அதிகாரிகள் வந்து இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. உளவுத்துறை அதிகாரிகள் இவர் எப்படி கைது பண்ணாங்க, முதல்ல இவர் மேல எப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உளவுத்துறை அதிகாரிகளுக்கு சில பேர் மேல சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதுல ஒரு நபராதான் விஷால் யாதவும் பார்க்கப்படுறாரு. இவரை சிஐடி அதிகாரிகள் வந்து சீக்கிரட்டா கண்காணிச்சுட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. அப்ப இவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது இவர் ஆன்லைன் கேமுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தெரியுது. அப்போ இவருக்கு எப்படி பணம் எல்லாம் வருது ஆன்லைன் கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருடைய டிரான்சாக்ஷன் பத்தின டவுட் எல்லாம் வருது. அது அப்பதான் இவர் வந்து கையும் களவுமா சிக்கிறாரு. இவருடைய டிரான்சாக்ஷன்ஸ், சாட்ஸ் இது எல்லாமே இவங்க கிட்ட இப்போ மாட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விசாரணை வந்து தீவிரமடைந்து இதன் பிறகு எத்தனை பேர் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் வேற யார் யாருக்கெல்லாம் லிங்க் இருக்கு, இன்னும் வேற எந்த அதிகாரிக்கு லிங்க் இருக்கு அப்படின்ற கோணத்திலையும் அதிகாரிகள் வந்து விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்க. இன்னும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் நுணுக்கமாக இந்த விசாரணையானது நடைபெற்றுட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த விஷால் யாதவ் கிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணையானது நடைபெற்றுட்டு வருது. ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய மத்திய விசாரணை மையத்துல புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி இவர்கிட்ட வந்து விசாரணை நடத்துறாங்க. இவரு இப்போ உளவு பார்த்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததுல எவ்வளவு பணம் இவருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல வேற ஏதேனும் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கா, இன்னும் வேற யாருக்கேனும் இதுல தொடர்பு இருக்கா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணையானது நடைபெறுது. அதே போல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை இதுவரைக்கும் நீங்க ஷேர் பண்ணியிருந்திருக்கீங்க, எதன் வாயிலாக வேற எல்லாம் நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள்ல விஷால் யாதவ் கிட்ட விசாரணையானது நடைபெற்றுட்டு வருது. ஏற்கனவே 10க்கும் மேற்பட்டோர் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கும்போது இப்ப மேலும் விஷால் யாதவ் வந்து இந்த ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள இப்ப சிக்கியிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் மாட்ட போறா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த சிந்தூர் ஆபரேஷன் அப்போ யார் யாரெல்லாம் இந்திய நாட்டுக்கு துரோகம் இழைத்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும், இன்னும் யார் யாரெல்லாம் இதுல கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம்.